ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கையை தாண்டி கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கைகள் வெற்றிக்கு உதவி இருக்கு. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியா வேட்பாளர் கூட இருக்காருங்க. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க. வாக்காளராக இருக்கிற பெரும்பான்மையான மக்கள்கிட்ட வெற்றி பெறவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற மனநிலை இயல்பாகவே இருக்குது. சின்ன சின்ன பகுதிசார் கட்சிகள் கூட தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கிற இடங்களில் அவங்களுடைய உழைப்பை முழுமையாக கொடுக்குறாங்க. இது கூட வெற்றியை தீர்மானிக்கிறதுக்கு உதவுது. வணக்கம். எதுவெல்லாம் தேர்தல்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். பணம் தான் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வந்தாலும் தேர்தலை ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய பலர் அதை மறுத்திருக்காங்க. தேர்தலில் பணம் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நேரம் இருந்தால் அதை அவசியம் பாருங்கள். தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய காரணியாக இருக்கிறது கருத்து கணிப்பு. உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம். கருத்து கணிப்புகள் தேர்தலில் முக்கிய பங்காற்றுது. வெற்றி பெறுற குதிரையில் பந்தயம் கட்டுறது, வெற்றி பெறுற அணியில் இருக்கிறது, வெற்றி பெறுற அணியில் போய் சேர்ந்துக்கிறது, இந்த மாதிரியான பண்பு மக்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. இதுதான் தேர்தலையும் வெளிப்படுது. வாக்காளர்கள் இயல்பாக வெற்றி பெறவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற மனநிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களுடைய ஆழ் மனசுக்குள்ளே இவங்க தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத கொண்டு போய் திணிக்கிற வேலையை இந்த கருத்து கணிப்புகள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. இந்த கருத்து கணிப்பு அப்படின்னா ஊடகங்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு மட்டும் இல்லைங்க. டீ கடையில் உட்காந்து 4 பேர் சேர்ந்து இவர் தான்ப்பா ஜெயிக்க போகிறாராம், நிறைய இடத்துல பேசிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆள் கொளுத்தி போடுறது கூட இன்னொருத்தரை அவருக்கே ஓட்டு போடுவோம் அப்படின்ற முடிவெடுக்க வைக்கிறதுக்கான காரணியாக இருக்குது. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட மக்களை நேரடியாக அணுகி வாக்கு சேகரிக்க முடியாத சில கட்சிகள் கூட பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய தொகையில் கொஞ்சத்தை எடுத்து சில ஊடகங்கள்கிட்ட கொடுத்து தாங்கள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா கருத்து கணிப்புகளை வெளியிட செய்கிறாங்க. பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கக்கூடிய சில ஊடகங்களும் இந்த வேலையை செய்கிறாங்க. இப்படியான போலி கருத்து கணிப்புகள் மக்கள்கிட்ட எடுபராட்டையும் கருத்து கணிப்புகள் மக்களை முடிவெடுக்க வைக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது அப்படிங்கிறத நம்ம மறுத்திட முடியாது. அடுத்ததாக தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்றா இருக்கிறது சாதி. தமிழ்நாட்டில் சாதியின் அடிப்படையில் வாக்களிக்கக்கூடிய மக்கள் இன்னமும் கணிசமாக இருக்காங்க. தன் சாதியை சேர்ந்த வேட்பாளரோ தன் சாதி சார்ந்த அமைப்புகளை ஆதரிக்கக்கூடிய வேட்பாளருக்கோ வாக்களிக்கிற மனப்பான்மைங்கிறது இங்கே கணிசமானவர்கள்ட்ட இருக்குது. அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல அடுத்ததாக பங்கு வகிக்கிறது கூட்டணி. தேர்தலில் கட்சிகள் அமைக்கக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணியில் பொருந்தா கூட்டணின்னு ஒன்று அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த கூட்டணி என்ன தான் மற்ற ஃபேக்டர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் தோற்றுரும். நேச்சுரல் அலைன்ஸ் சொல்லப்படக்கூடிய கூட்டணிகளோ கொள்கை கூட்டணிகளோ வெற்றியை நோக்கி நகர்ந்துருக்காங்க. அப்போது தேர்தலுக்காக மட்டும் கூட்டணி, தொகுதி பங்கீடுக்கான கூட்டணி அப்படின்னு பேசக்கூடிய கூட்டணிகள்லாம் மக்கள் ஆதரிக்கலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ கூட்டணிக்கு மக்கள் முக்கிய இடம் கொடுக்குறாங்க. இந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடிய பகுதிசார் அமைப்புகள் கட்சிகளுக்கு அந்தந்த தொகுதிகளில் ஒரு கணிசமான வாக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அந்த கூட்டணிக்கு இன்னும் பலமாக இருக்குது. அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது. கூடுதலாக கூட்டணிக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் பிரதிநிதிகளாக ஆகிறாங்க அப்படின்னு அந்த சிறு சிறு அமைப்புகள் இருக்கிற பிற தொகுதிகளில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் நேர்மையாக உழைக்கிறாங்க. அவங்க வெற்றியை உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. பொருந்தாத கூட்டணி எப்படி வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படின்னா அந்த கூட்டணியில் இருக்கிற தலைமைகள்லாம் ஒன்றா இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, மேடைகள் போட்டு கூட்டம் நடத்துவாங்க. ஆனால் அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்காது. அவங்க ஒத்துமையாக வேலை செய்ய மாட்டாங்க. மாறா தோல்வியை நோக்கி சில வேலைகளையும் செய்வாங்க. இது அந்த கூட்டணி தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. அப்போது அந்த பொருந்தா கூட்டணிகள் எதிர்கூட்டணியோட வெற்றிக்கு காரணமாக அமையுது. தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க வேண்டிய காரணியாக முதல்ல இருக்க வேண்டிய ஒன்று 5வது இடத்துக்குள்ள இருக்குது. அதுதான் தேர்தல் அறிக்கை. தேர்தல் அறிக்கை வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளில் ஒன்றா இருக்குது. தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் மக்கள் கணிசமாக வாக்களிக்கிறாங்க. கணிசமாக பெரும்பான்மையாக இல்லை, ரொம்ப சொற்பமாக. தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவில் உள்ளவங்க தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் வாக்களிக்கிறாங்க. இதில் பெரும்பங்கு வகிக்கக்கூடியவங்க அரசு பணியாளர்களாகவும் படித்தவங்களாகவும் இருக்காங்க. ஏழை எளிய மக்கள் இந்த வாக்குறுதிகளை பெருசாக நம்புறதில்லை. சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க அப்படின்னு மக்கள் இன்றைக்கி புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த தேர்தல் அறிக்கைகள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கும் கல்வியறிவு குறைவாக இருக்கிற மக்களுக்கும் முழுமையாக போய் சேர்றதில்லை. அதனால் தேர்தல் அறிக்கையின் அடிப்படையில் வெகுஜன மக்கள் வாக்களிக்காட்டியும் தேர்தல் அறிக்கைகளை ஒப்பிட்டு வாக்களிக்கக்கூடியவங்களும் கணிசமாக இருக்காங்க. அவங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு இருக்காங்க. ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கையை தாண்டி கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கைகள் வெற்றிக்கு உதவி இருக்குது. அடுத்ததாக பிரச்சாரங்கள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகளாக இருக்காங்க. சில கட்சிகள் வேட்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க தங்களுடைய வேட்பாளரையும் சின்னத்தையும் தேர்தல் அறிக்கைகளையும். சிலருக்கு அந்த வாய்ப்பு சூழலும் இல்லாமல் போயிருக்கும். அப்போது தீவிரமான பிரச்சாரம் அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்குது. தேர்தல் சமயத்தில் தொகுதி ஒரு சுற்றி வந்தால் எந்த கட்சிக்கு எந்த வேட்பாளருக்கு கணிசமான
பிரச்சாரங்கள் இருக்கோ அவங்க வெற்றி பெற்றுறாங்க அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். ஆனால் அது வெறும் போஸ்டர்ஸ், நோட்டீஸ், சுவர விளம்பரங்கள் மட்டும் இல்லை, இன்ன பிற பிரச்சார யுக்திகளையும் நம்ம அதில் கணக்கில் எடுத்துக்கணும். வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியா வேட்பாளர் கூட இருக்காருங்க. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, யாரை நிறுத்துறாலும் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சூழல்லாம் தமிழ்நாட்டில் மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. வடக்க சில மாநிலங்களில் அந்த பண்பு இருக்கிறதா தெரியுது. ஆனால் தமிழ்நாட்டில் வேட்பாளர்களை மதிப்பீடு செஞ்சு வாக்களிக்கிற பண்பு பரவலாக வளர்ந்துட்டு வருதுங்க. ஒரு மோசமான நபர் அப்படின்னு மக்களால் அறியப்படக்கூடிய ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்தினா தோல்விங்கிறது நிச்சயமா இருக்குங்க. அப்போ ஒப்பிட்டு பார்க்குறாங்க, 2 பேரில் யார் ரொம்ப மோசமான நபரோ அவரை புறக்கணிச்சிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற நபரை தேர்ந்தெடுக்கிற பண்பு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வளர்ந்து வருது. அப்போ வேட்பாளரும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியாக இருக்கு. பெரும்பாலும் இந்த காரணிகளே தமிழ்நாட்டில் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிடுறாங்க. இதையும் தாண்டி சில விஷயங்கள் வெற்றி தோல்வியில் தலையிடுது அப்படின்னு சில மக்கள் கருதுறாங்க. ஏன் சில மக்கள் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே என்னுடைய சொந்த கருத்து மட்டும் இல்லை. பல்வேறு காலகட்டங்களில் தமிழ்நாடு முழுக்க பயணப்பட்ட போது பல்வேறு நபர்கள்ட்டேருந்து சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் தான் இந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் இன்னும் கொஞ்சம் மேலே போய் இதில் ஒரு பட்டியலாக கொடுத்து முதல் 3 தேர்வு செய்ய சொல்லிலாம் கூட சில பேர்ட்ட நம்ம தகவல்களை சேகரித்தோம். இதில் இந்த பட்டியலில் கொடுத்துருந்த இன்னும் சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவிஎம் மிஷின், மதம், பணம் அப்படின்னு நம்ம ஒரு 10 விஷயங்களை தொகுத்திருந்தோம். இதில் மதத்தின் அடிப்படையில் வாக்களிக்கிறது தமிழ்நாட்டில் இல்லை, அது வடக்க இருக்கு, தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறது கணிசமானவங்க சொல்லியிருந்தாங்க. இவிஎம் வெற்றி தோல்வியில் முடிவெடுக்கக்கூடிய ஃபேக்டராக இருக்குது, ஆனால் என்கிட்ட ஆதாரம் கேட்பீங்களே அப்படிங்கிற மாதிரியான தோரணையில் நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தாங்க. இவிஎம் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய கருவியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக ஒரு காணொலி போடுவோம். நம்ம இப்போ ஒரு முடிவுக்கு வருவோம். தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்ற ஒரு பட்டியலில் 10 காரணிகளை நம்ம குறிப்பிட்டு மக்கள் அணுகியிருந்தோம். அதில் பணம் கடைசி இடத்தை கூட பிடிக்கலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பணம்ன்றதை 2 ஆப்ஷனாக வச்சுருந்தோம். பணம் கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா, பணம் கொடுக்காதவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு. பெரும்பாலானவர்கள் பணத்தை தொடவே இல்லை. நம்ம ஒரு 250 பேர்கிட்ட கேட்டிருந்தோம். அதில் பணங்கிற காரணியை ஒருத்தர் கூட தேர்வு செய்யலை. ஆனால் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியா சாதியோ கட்சியோ சின்னமோ இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதெல்லாம் கடந்து கருத்து கணிப்புகள் தேர்தலோட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியா இருக்கிறது ரொம்ப ஆபத்து. வேட்பாளரும் தேர்தல் அறிக்கையும் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய காரணியா இருக்கும். இதை பரவலா மக்கள்கிட்ட கொண்டு போற வேலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம்.